வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நரசிங்கராயன்பேட்டை பகுதியில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் இருந்த 13 வயது சிறுமி ஒருவர் அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இச்சிறுமியின் தாயார் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தேனன் என்பவரின் மகன் சரவணன் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட சிறுமி பள்ளிக்கு செல்லும்போது அவரை வழிமறித்து காதலிப்பதாக தெரிவித்திருக்காங்க. பயந்து போன அச்சிறுமி இது பற்றி தனது தாயிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து அவர் சரவணனின் தந்தையிடம் இது பற்றி சொல்லியிருக்காங்க. சரவணனின் தந்தையும் இனி அவ்வாறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அப்பகுதியில் நடைபெற்ற உறவினர் காதணி நிகழ்ச்சிக்கு சென்ற அச்சிறுமியை சரவணன் கையை பிடித்து இழுத்து, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டியதாக கூறப்படுது. வீட்டுக்கு சென்று அச்சிறுமி தன் தாயிடம் நடந்ததை சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் அந்த சிறுமி பாலியல் சீண்டல்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கோணத்திலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறி உறங்கச் சென்ற நிலையில் சிறிது நேரம் கழித்து வீட்டில் உள்ளறைக்கு சென்று பார்த்தபோது உறவினரின் கைக்குழந்தை ஒன்று தூங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த புடவையில் அச்சிறுமி தூக்கிட்டு தொங்கிய நிலையில் மயங்கி கிடந்தார். அதிர்ச்சியடைந்த அக்குடும்பத்தினர் உடனடியாக சிறுமியை மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் செஞ்சி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி போக்சோ சட்டம் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தார். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த சரவணனின் சகோதரி சங்கீதா என்பவர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வராங்க. கைது செய்யப்பட்ட சரவணன் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சரவணன் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகி. மேலும் பார்த்திங்கன்னா சரவணனின் அக்கா புருஷன், அவரது மாமா பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட வடமேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கார். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு சிறுமிக்கு தொல்லையை ஏற்படுத்தி அந்த சிறுமி இறப்புக்கு காரணமாக இருந்த இவர்களை கண்டிப்பாக அரசு மிக கடுமையான தண்டனையில் இவங்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க.